இயற்கையோடு இயைந்து வாழ்வோம். வேளாண் பொறியியல் துறை உதவி பேராசிரியை ஃபிசா சலீம் அவர்களுடன் நேர்முகம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இயற்கை உரத்தை பற்றின விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இயற்கை உரம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இப்போது வயலில் மட்டும் இல்லை, வீட்டிலே நம்ம குட்டி குட்டியாக செடிகள் எல்லாத்துக்குமே நம்ம உரம் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது கடைகளில் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டிலே நம்ம தயாரித்து நம்ம வைக்கவும் நிறைய மக்கள் பழகிட்டாங்க. ஸோ இன்றைக்கி இயற்கை உரம் பற்றின விஷயங்கள் எல்லாமே நமக்கு சொல்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க வேளாண் பொறியியல் துறை உதவி பேராசிரியை ஃபிசா சலீம் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். ஸோ இன்றைக்கி நம்ம இயற்கை உரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னோட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இயற்கை உரம் அப்படின்னா என்ன? அதுக்கப்புறம் இந்த இயற்கை உரத்துக்கும் செயற்கை உரத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஆக்சுவலாக இயற்கை உரம் அப்படின்றது தான் நமக்கு அந்த பேர்லேயே இருக்குது, இயற்கை. ஸோ இயற்கையாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தி நம்ம ஒரு உரத்தை தயாரிக்கிறோம். அது இயற்கையாக கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, தாவரத்துடைய கழிவுகள், அதுக்கப்புறமா விலங்குகளுடைய கழிவுகள், இதை பயன்படுத்தி அதை நம்ம மக்க வைக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருள் தான் இயற்கை உரம் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் இப்போ இயற்கைக்கும் செயற்கை உரமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செயற்கை உரம் அப்படின்றது ஃபுல்லாகவே நம்ம ஒரு ஃபீல்டு லெவலில் பண்ண போகிறது கிடையாது. அது ஃபுல்லாகவே நமக்கு ஃபுல்லாக லெபோரேட்டரிஸில் இருக்க போகிறது. ஃபுல்லாக நம்ம அதில் கெமிக்கல்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த இயற்கைன்றது நம்ம பொதுவாக நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு தாவர கழிவுகள், அப்புறம் ஆடு மாடு இதனுடைய கழிவுகள்லேருந்து செய்கிறோம். ஸோ நம்ம இயற்கையாகவே நமக்கு அந்த பொருட்கள் எல்லாமே, இழுப்பொருள் எல்லாமே இயற்கையாகவே கிடைச்சிடுது. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருள் அப்படின்றதுக்காக நம்ம அதை இயற்கை உரம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே மேம். இப்போ நம்ம மண்ணுக்கு இந்த இயற்கை உரம் யூஸ் பண்ணுறதுனாலையும் இல்லை செயற்கை உரம் யூஸ் பண்ணுறதுனாலையும் என்ன வித்தியாசம் இருக்குது அந்த மண்ணுக்கு? செயற்கை உரம் அப்படின்றது கொடுத்த உடனே பட்டுன்னு போய் கிடைக்கும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபீல்டில் ஏதோ ஒரு பயிர் நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கு இப்போ உடனடியாக நைட்ரஜன் அப்படின்றக்கூடிய ஒரு சத்து தேவைப்படுதுன்னா, நான் இயற்கை உரம் இல்லாமல் செயற்கை உரம் கொடுக்கும்பொழுது டக்குன்னு கிடச்சிடும். எப்படி நம்ம இப்போது சோடா குடிச்சோன்னே நமக்கு ஏப்பம் வந்துடுதுல்ல, அந்த மாதிரி இந்த செயற்கை உரம், சரிங்களா, அந்த பயிருக்கு என்ன தேவைப்படுதோ உடனடியாக டக்குன்னு கொடுத்துரும் ஒரு ரிலீஃபை. ஆனால் இந்த இயற்கை அப்படின்றது என்ன பண்ணுன்னா, டேரெக்டாக போயிட்டு கிராப் உனக்கு இதான் தேவைன்னு சொல்லி கொடுக்காது. அந்த மண்ணில் இருக்க நுண்ணுயிர் பெருக்கம் தான் நமக்கு இன்றைக்கி நிறைய தேவைப்படுது. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நுண்ணுயிரை நிறைய மேனிப்புலேட் பண்ணும். ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுனால அந்த பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை அந்த பிளான்ட்டே அந்த மண்ணிலேருந்து எடுத்துக்கிற அளவுக்கு அந்த ஆர்கானிக் மென்யூர் அந்த க்ராப்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இமீடியட்டாக வேணும்னா நம்ம இன்ஆர்கானிக் போகலாம். இல்லை எனக்கு ஸ்லோவாக கிடைச்சாலும் பெட்டராக வேணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம இயற்கை உரமுக்கு போகிறது பெஸ்ட்டு. மேம், இப்போ இந்த இயற்கை உரம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நம்ம இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம், இதை ஃபஸ்ட்டு நம்ம சாயிலில் போடுறதுனால லேட்டாக கிடைக்கும், பட் பெட்டராக இருக்கும். ஸோ என்ன மாதிரி வகைகள்லாம் இருக்குது அப்படின்னு நான் கேட்கணும்னு நினச்சேன்னா, அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஒரு கொஷின் இருக்குன்னா, இப்போ நம்மளுக்கு இன்ஆர்கானிக் நம்ம ப்ராடக்ட் போடுறதுனால டக்குன்னு அந்த பிளான்ட்டுக்கு இது வேணும்னு கிடச்சிருது. பட் ஆர்கானிக் நம்ம போடும்போது லேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த லேட் ஆகிற நேரத்தில் அந்த செடியும் அந்த க்ராப்பும் ஒரு மாதிரி கருகிடும்னு சொல்லுவாங்கல்ல, அது அந்த மாதிரி ஆகாதா? ஓகே. ஆக்சுவலாக நம்ம திடீர்னு இவ்வளோ நாள் நான் என்னோடய மண்ணுக்கு கெமிக்கல்ஸையே கொடுத்து பழக்கிட்டு நான் திடீர்னு ஆர்கானிக் கொண்டு இவ்வளோ நேரம் எல்லாம் கேட்ட நேரத்தில் எல்லாமே கிடச்சிது. இப்போ எனக்கு கேட்ட நேரத்தில் கிடைக்க போகிறது இல்லைன்னு போது கண்டிப்பாக அப்போ அந்த க்ராப் சஃபர் ஆகும். ஸோ நம்ம இன்ஆர்கானிக்லேருந்து ஆர்கானிக்கு மாறும்பொழுது இந்த மாதிரி நமக்கு பல சேலஞ்சஸ் வரும். ஆனால் அதான் டிரான்சிஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம இன்ஆர்கானிக்லேருந்து ஆர்கானிக்கு மாறணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஃபீல்டு 3 இயர்ஸ் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு சர்டிஃபிகேஷனே கொடுப்பாங்க. இது ஆர்கானிக் சர்டிஃபைடு ஃபீல்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 3 இயர்ஸில் நமக்கு இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர் கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பழக்கமாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த மண் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான நியூட்ரியன்ஸ் எல்லாமே அது கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த க்ராப்பும் சரி, அந்த மண்ணில் இருக்க வளங்களும் அதிகமாகிடும். அதனால அதுக்கப்புறம் நமக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஓகே மேம். அப்போ இன்ஆர்கானிக்லேருந்து ஆர்கானிக் போகிறது நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் சொன்ன மாதிரி இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 3 இயர்ஸ் ஆகும் கண்டிப்பாக. ஆனால் ஆர்கானிக்லேருந்து இன்ஆர்கானிக் போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகிடும், டக்குன்னு அப்சர்வ் பண்ணிடும். நாளைக்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. அதை பிளான்ஸ் டக்குன்னு அப்சர்வ் பண்ணிடுமா? எடுத்துக்கும். அதுக்கு தேவை நியூட்ரியன்ஸ். நீங்கள் எந்த ஃபார்மில் கொடுக்குறீங்களோ அது அந்த ஃபார்மில் அது எடுத்துக்க போகுது. எனக்கு இன்றைக்கி தேவை, நீங்கள் கொடுக்குறீங்கன்னா எனக்கு எப்போ தேவையோ எனக்கான தேவையை நான் எடுத்துப்பேன். அவ்வளோதான். அதுதான் க்ராப்ஸ்க்கு. அதுக்கு நான் இவ்வளோ நாள் இதான் எடுத்துக்கிட்டேன், இன்றைக்கி நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லாது. என்னென்னா ஆர்கானிக் இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். ஆர்கானிக் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோ தான், பட் ஆர்கானிக் இஸ் ஈக்குவல் டு மணி. இது டேரெக்டாக நம்மளை யாரை அஃபெக்ட் பண்ணுன்னா, நம்ம இவ்வளோ விஷயங்கள் இப்போது பிளான்ட் ரிலேட்டடாக பேசுகிறது
அப்படின்றத தாண்டி நம்ம அதை லாஸ்ட்டாக யாரோட பிளேட்டுக்கு வரப்போகுதுன்னா நம்ம பிளேட்டுக்கு தான் வரப்போகுது. ஸோ அது டேரெக்டாவோ இன்டெரக்டாவோ நம்மளை தான் லாஸ்ட்டாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ பெட்டர். அதனால தான் இன்றைக்கி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸுமே வந்து செப்பரேட்டாக இப்போ சொல்கிறாங்க, இது வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட், அதனால தாங்க உங்களுக்கு ரேட்டும் கொஞ்சம் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் லேட் ஆகும். அந்த ப்ராசஸ் லேட் ஆகிறதால நமக்கு ப்ராடக்ட் நல்லா கிடைக்கும். அதனால தான் இன்றைக்கி ஆர்கானிக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் எங்கே போனாலுமே உங்களுக்கு ப்ரைஸ்மே அதிகமாக இருக்குது. ஓகே, நம்ம இதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேசலாமா? பட் நான் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டுறேன். என்னென்ன வகைகள்லாம் இருக்குது இந்த இயற்கை உரம், அதாவது நேச்சுரல் மேன்யூரில்? ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து எதுவுமே இப்போ வந்ததே கிடையாதுங்க. Okay. எல்லாமே வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து ஆல்ரெடி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது. ஆக்சுவலாக ஆர்கானிக்ன்றது என்னென்னா ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் தான். அவங்க ஆல்ரெடி இயற்கை உரத்தை பயன்படுத்தி தான் நிறைய பயிர் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் என்னென்னா பஞ்சகாவ்யா, தசகாவ்யா, அமிர்த கரைசல், ஜீவாமிர்தம், பீஞ்சாமிர்தம், 3G கரைசல், தேமூர் கரைசல், ஸோ இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. அப்புறம் தொழு உரம்னு சொல்லுவாங்க, FYM அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபார்ம் யார்ட் மென்யூர். நம்ம அதுக்கு பெருசாக நம்ம மெனக்கெடணுன்ற வேலையே இல்லைங்க. நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உழவர்களுடைய எல்லாருடைய வீட்லேயும் வந்து கண்டிப்பாக ஆடோ இல்லை மாடோ நிச்சயம் இருக்கும். ஸோ அதனோட அந்த சாணத்தையும் அதனோட அந்த கோமியத்தையும் அதை சாப்பிட்டு போடுற அந்த வைக்கோல் இது எல்லாமே என்னென்னா நம்ம ஒரே இடத்துல வந்து ஒரு குவியலாக வச்சுடுவோம். நாளாக அது என்ன ஆகும்னா மக்க ஆரம்பிக்கும். ஸோ டீகம்போஸ் ஆகும். ஸோ அது நமக்கு டீகம்போஸ் ஆகிட்டு ட்ரையாக கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் அந்த FYM அப்படின்னு சொல்லுவாங்க, தொழு உரம்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வேர்மி காம்போஸ்ட்டுங்க. இன்றைக்கி வேர்மி காம்போஸ்ட்டுக்கான டிமாண்டு வேர்ல்டு வைடு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இங்கே என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னா, ரூரல் ஏரியாஸில் நிறைய மண்புழு உரம் தயாரிக்கிற ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் இருக்குது, நிறைய பேர் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கான டிமாண்ட் வந்து வேறு ஒரு பிளேஸில் இருக்குது, வேறு கண்ட்ரிலையோ வேறு ஸ்டேட்லேயோ இருக்குது. மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் யூனிட்லாம் நல்ல சப்ளை செயின் இருக்குது. அந்த ரூரல் ஏரியாஸில் பண்ணக்கூடிய ஃபார்மர்ஸ் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்டை கரெக்டான இடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அந்த நடுவில் இருக்க அந்த பிரிட்ஜிங் வந்து பெரிய கேப்பாக இருக்குது. ஆனால் இந்த மண்புழு உரம் வந்து நம்மளுக்கே தெரியும், ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம் நம்ம வார்ம்ஸை வந்து. ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா மண்புழு உரம்ன்றது அது ஏதோ ஒரு உரம் போல் இருக்குது, அது ஏதோ மண்புழு ஏதோ இருக்கும் அதில், அது என்னன்னு ஆக்சுவலாக தெரியல. மண்புழு உரம்ன்றது என்னன்னா, நான் தொழு உரம் சொன்னேன் இல்லையா, அந்த தொழு உரத்தில் நீங்கள் மண்புழு விட்டுறணும். அதில் அந்த தொழு உரத்தை மண்புழு சாப்பிட்டு அது போடுற எச்சம் தான் நமக்கு மண்புழு உரம்னு சொல்கிறோம். அதோட எச்சத்தை தான் நம்ம உரமாக பயன்படுத்துகிறோம். வேறு எதுலையுமே நமக்கு எச்சத்தை டேரெக்டாக நம்ம உரமாக பயன்படுத்த மாட்டோம். இப்போ வந்து மாட்டு சாணம் இருக்கு இல்லையா, நீங்கள் மாட்டு சாணத்தை டேரெக்டாக கொண்டு போயிட்டு ஃபீல்டில் கொடுக்க முடியாது. ஓகே, சாணம் போட்டுச்சு, இதை கொண்டு போய் அப்படியே நான் பயிருக்கு போட்டுடுறேன், இதுல இருந்து நிறைய நியூட்ரியன்ஸ் கிடையாது, அது மக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை கொண்டு போயிட்டு ஃபீல்டில் கொடுக்க முடியும். ஆனால் வேர்மி காம்போஸ்ட்டுக்கு இருக்க தனித்தன்மையாக அதுதான், அதை சாப்பிட்டு போடுற எச்சம் டேரெக்ட் மென்யூர் அது நமக்கு. ஸோ அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. மெயினாக என்ன இருக்குன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். எப்படி நமக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தேவைன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்மளால் ஒரு நாள் 2 நாள் இருக்க முடியும் சாப்பாடு சாப்பிடாம, ஆனால் நம்மளால் டெய்லி பேசிஸில் ஃபுட் இல்லாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி மண்ணுக்கு வந்து மண்புழு உரம்ன்றது அவ்வளோ ஒரு மேண்டேட்ரியான ஒரு விஷயம். இந்த மண்புழு உரமும் இருக்கட்டும், தொழு உரம் FYM சொல்கிறோம் இல்லையா, இது ரெண்டுமே வந்து ரொம்ப மேண்டேட்ரி. இப்போ நீங்கள் சொன்னதுலே எந்த விஷயம்லாம் வந்து நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம்? இப்போ நீங்கள் சொன்னீங்க இதெல்லாம் வந்து ஆடு மாடு வச்சுருக்கணும், அப்போ வந்து ஃபீல்டில் பண்ணலாம், இது எதெல்லாம் வந்து நான் வீட்டிலே பண்ணிக்க முடியும், இதெல்லாம் வந்து பண்ணால் நான் ஃபீல்டில் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லும்போதே தெரிஞ்சிருக்கும் இது கண்டிப்பாக வீட்டில் சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு. அது ஒரு மரத்தோட நிழலில் பண்ணணும், டேரெக்டாக சன்லைட் படாத இடத்துல, கொஞ்சம் ஷேட் இருக்கிற இடத்துல நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த க்ரோ பேக்ஸ் நம்ம வீட்டு மாடி தோட்டம்க்கு ஒரு பச்சை கலர் ஒரு க்ரோ பேக் கொடுக்குறாங்களே, வேர்மி கம்போஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு க்ரோ பேக் கொடுக்குறாங்க. நீங்கள் வேணும் வீட்டிலே எனக்கு அதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வீட்லேயே நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அந்த குட்டி ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்லிடுறேன், அது எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒரு க்ரோ பேக் நீங்கள் வாங்கிக்கிறீங்க, அதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெபிள்ஸ் கல் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்னுடைய வேஸ்ட்டு, ஃப்ரூட்ஸ் வேஸ்ட்டு, வெஜிடபிள்ஸ் வேஸ்ட்டு நீங்கள் அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மேலே ஒரு லேயர் வந்து கவுடங்கு இருக்கு இல்லையா, மாட்டு சாணத்தை வந்து தண்ணியில் கரைச்சல் தண்ணி மாதிரி ஆகிடும்ல, அதை ஜஸ்ட்டு நம்ம தெளிச்சிடணும். தெளிச்சிட்டு லேயர் தான். ஸோ ஃபஸ்ட்டு கல் வச்சிட்டோம், மேலே வேஸ்ட் வச்சோம், திரும்ப இந்த கவுடங்கான இது வச்சோம். அந்த ஆல்ரெடி நான் அந்த தொழு உரம் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் ட்ரையாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அது ஒரு லேயராக எப்படி பிரெட்டு ஜாமோ அந்த மாதிரி லேயர்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு லேயர் முடிக்க நம்ம வார்ம்ஸ் அங்கங்கே கொஞ்சம் வார்ம்ஸ்லாம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க சாப்பிட்டு போடுற எச்சம் வந்து நமக்கு இன்னும் மண்புழு செய்கிற நல்ல வேலை என்ன அப்படின்னா, சாப்பிட்டு எச்சத்தை கரெக்டாக அந்தந்த இடத்துல அது நமக்கு தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும், பார்க்கும்பொழுது கேப்சியூல் மாதிரி இருக்கும்
அதோட ஓகே. எச்சம் நமக்கு மண்ணும் அந்த மண்புழுத்தோட எச்சத்தையும் பார்க்க நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக அதை எடுத்து சலிச்சு எடுத்துக்கலாம். சரிங்க மேம், நீங்கள் சொல்லும்போது இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க. இதெல்லாம் எனக்கு 1 நாள் 2 நாள் நடக்கிற கதையானா நிச்சயம் இல்லை, 45 நாள் ஆகும். ஓகே. இந்த ஃபுல் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு 45 டேஸ் ஆகும். இந்த 45 டேஸ்ன்றதுமே நீங்கள் எவ்வளோ அளவு கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து. அந்த லேயர் சொன்னேன் இல்லையா, அது வந்து அதிகமான டென்ஸாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் எடுக்கும். ஓகே. நீங்கள் சொன்னதே வந்து நான் ஒரு வாலி சைஸில் இருக்க க்ரோ பேக்கில் தாங்க பண்ணேன் அப்படின்னா லிமிட்டட் டைம் எடுக்கும். ஆனால் நீங்கள் எப்பயுமே மண்புழு உரம் பண்ணணும், ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஒயிட் ஸ்பேஸில் பண்ணிங்கன்னா நல்லது. ஏன்னா அதுக்கும் மேலே கீழெல்லாம் போயிட்டு வரணும், அது கொஞ்சம் ஆசைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணலாம். தொழு உரம்ன்றது நிச்சயமாக ஃபீல்டில் தாங்க பண்ணணும். நீங்கள் யாரும் வீட்டிலலாம் நான் ட்ரை பண்ணுறேன்னு பண்ணிடாதீங்க. தோட்டம் இருக்குது, ஓரளவுக்கு நிழல் இருக்குது, எங்கள் வீட்டில் மாடு இருக்குன்னா நீங்கள் நிச்சயமாக அது பண்ணலாம். ஓகே மேம். இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து அந்த மண்புழு வந்து அதோட எச்சம் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் மண்ணுக்கும் அதுக்கும்னா, அது ஒரு மாதிரி சாலிடாக ஆகிடும், லைக் ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிடும். நம்ம அதை அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை அந்த கேப்சியூல்ன்ற இந்த சென்ஸ் வந்து அவ்வளோ தடிமனாலாம் இருக்காதுங்க. ஓகே. ஊசி இருக்குல்ல, ஓகே. ஊசியே இன்னும் டபுள் த சைஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு தான் இருக்கும். நம்ம சலிச்சு தான் எடுக்கணும். ஸோ மண் தனியாக நம்ம சலிச்சு தான் ஆனால் எடுக்கணும். நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். டிஃப்ரென்ஸ் தெரியும். கேப்சியூல் அப்படின்ற போது நீங்கள் என்னடா இவங்க கேப்சியூல்னா அப்போ அவ்வளோ பெருசாக இருக்குமோலாம் நினைக்காதீங்க. மண்புழுவே வந்து ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். அப்போ அது போடுற எச்சோன்னா அது இன்னும் எவ்வளோ மெலிசாக இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அதுவே கொஞ்சம் சாலிடாக இருக்கும், தூளாக இருக்காது. ஸோ மண்புழு சைஸோட இன்னும் கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதாங்க. ஓகே. அப்போ நம்ம சலிக்கும் போது இதுவும் தனித்தனியாக எடுத்து தான் நம்ம ஃபீல்டில் வந்து யூஸ் பண்ணுமா? ஆமாம். ஓகே. நம்ம இதோட எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா பண்ணலாம். நமக்கு மண்புழு உரத்துல தானே சத்து இருக்கு. ஓகே. நம்ம வேணும்னா போடலாம், போடக்கூடாதுன்றது கிடையாது. சத்து நமக்கு அதுல இருந்து தான் கிடைக்க போகுது. ஓகே மேம். ஸோ இப்போ நான் என் வீட்டில் மாடி தோட்டம் வைக்கிறேன், அதுக்கு நான் ஏதாவது உரம் சின்னதாக நான் ஃபீல்டில் யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் எப்படி என்ன மாதிரி உரம் நான் தயாரிக்கிறது வீட்டிலே? நான் உங்களுக்கு 4 விஷயம் சொல்கிறேன் இதில், சரிங்களா? 4 உரம் சொல்கிறேன். எது உங்களுக்கு பெட்டராக இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பஞ்சகாவியா. எதுக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு செடி வந்து நல்லா வளரணும். நமக்கு முக்கியமாக என்னென்னா செடி கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறோன்றது முக்கியம் இல்லைங்க. அது பூ வைக்குதா, காய் வைக்குதா, பழுக்குதா, அது வளருதான்றது வளர்ச்சி ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அந்த வளர்ச்சிக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட் திங் வந்து பஞ்சகாவியா. ஓகே. இந்த பாஞ்ச் அப்படின்னா 5ன்னு அர்த்தம். ஸோ அந்த பாஞ்சுன்றது என்னென்ன அப்படின்னா மாட்டுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். கவு டங்கு, கவு யூரின், கவு கீ, கவோட கேர்டு, கவு மில்க். ஸோ இந்த 5 பொருட்கள் தான். நமக்கு வேணும்னா ரொம்ப பழுத்து இருக்க வாழைப்பழத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். ரேஷியோ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எவ்வளோ எடுத்துக்கலான்னு. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற அளவில் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் மாட்டு சாணம் வந்து 10 கிலோ எடுக்கிறீங்க அப்படின்னா கோமியம் வந்து 3 லிட்டர், அப்புறம் கீ வந்து 1 கிலோ, தயிர் 2 லிட்டரு, பால் 2 லிட்டர். பால் வந்து நீங்கள் காய்ச்சி சேர்த்துக்கிறது பெட்டர். ஓகே. காய்ச்சி நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கிறது பெட்டர். இப்போ இது எப்படி மிக்ஸ் பண்ணணும்னா நம்ம ஓகே 5 தானே, இந்த 5 ஒரே இடத்துல போட்டு கலந்து வச்சிடலாம். ஆனால் சில ஃபார்மர்ஸ் அதுவும் பண்ணுறாங்க. ரிசர்ச் ஆர்டிகல்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இந்த எடுத்துக்கிறத விட எது யார் கூட கலக்கிறோன்றது தான் முக்கியன்றாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து மாட்டு சாணத்தையும் மாட்டினுடைய நெய்யையும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா கலந்துடுறோம். ஓகே. கலந்து ஒரு 3 நாளுக்கு அப்படியே வச்சிடணும். ஓகே. அதுக்கப்புறமா 3ஆவது நாள் என்ன பண்ணுறோன்னா பேலன்ஸ் இருக்க மாட்டு கோமியம், அப்புறம் மாட்டினுடைய அந்த பால், தயிர், இந்த 3த்தையும் வந்து அதனோட கலந்துடுறோம். காலையில் ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறை, காலையில் ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறைன்னு சொல்லிட்டு அடுத்த 15 நாளுக்கு வந்து நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும். ஓகே மேம். ஸோ இப்போ கலந்துட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற பாத்திரம் ஒன்று வச்சுருப்போம்ல. ஸோ நம்ம வீட்டில் இருக்க எந்த பாத்திரம் வேணால் எடுத்துக்கலாம், எந்த கரண்டி வேணால் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாமா? இந்த தவறு மட்டும் நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் நிச்சயமாக வந்து பிளாஸ்டிக் பேரல், பிளாஸ்டிக் வாளி இருந்தால் கூட ஓகே, இல்லை பிளாஸ்டிக் பேரல் இந்த ப்ளூ கலரில் விற்கும், அது நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா பெட்டரு. நீங்கள் வீட்டளவுக்கு பண்ணுறீங்கன்னா பிளாஸ்டிக் பக்கெட் இருந்தால் பெட்டர். இன்னொன்று நம்ம போட்டு கலக்கிறது கரண்டி, இரும்புலேருந்து எதுவும் குச்சி அப்படிலாம் பண்ணிட்டோமா, உடன் ஸ்டிக்கு நீங்கள் மரக்குச்சி கூட எடுத்து கலங்க. பிளாஸ்டிக் கூட பயன்படுத்துங்க. தயவு செஞ்சு இந்த இரும்பு சம்மந்தமான பொருட்கள் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா நம்ம ஒரு செடி வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு செடி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் புதுசாக ஒரு செடி வாங்கிட்டு வரேன், அதுக்கு உரம் வைக்கணும் அப்படின்னா நான் வந்து ஸ்டீல் தான் எடுப்பேன். நான் அதுக்கு ஒரு காப்பர் பாத்திரம் எடுத்து அழகாக அதில் உரம் வைக்கிறேன் அப்படின்னு நான் கண்டிப்பாக அந்த விஷயத்த நான் செய்வேன். ஏன்னா நம்ம வந்து பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கு ஆக்சுவலாக நம்ம உரத்துக்கு பிளாஸ்டிக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி உடன் தான் யூஸ் பண்ணோம். ஆனால் நம்மளுக்கு வந்து ஸ்டீல் அது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டஸில் வச்சுருக்கோம்ல, ஒரு ஹையாக வச்சுருக்கோம். நான் அதனால தான் அந்த கேள்வியை கேட்டேன். ஏன்னா எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு இந்த பிரியாணி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் இருக்கும்ல மேம், அதில் வச்சு மூடி அதுக்கு ஒரு ஏற்ற மாதிரி ஒரு மூடிலாம் வாங்கிட்டு வருவாங்க. அந்த கரண்டியுமே ஒரு பெரிய கரண்டியாக யூஸ் பண்ணி கிண்டுவாங்க. அதனால தான் நான் அப்படி கேட்டேன். ஓகே. நம்ம வந்து ஒன்லி பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் வந்து நம்ம உட்டன் குச்சி தான் யூஸ் பண்ணணும். கையில் கலந்து விட்டா மேம்
இல்லைங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கைய எதுலயும் வைக்காம இருக்கிறது நல்லதுங்க. எப்படி நம்ம காலையில சாப்பாடுல கை வச்சா மதியம் கெட்டுருமோ, அந்த மாதிரி நம்ம கை வைக்காம இருக்கிறது பெட்டர். ஓகே மேம். இப்போ நீங்க சொல்றீங்க, இப்போ நம்ம வந்து மாட்டு சாணம், அதோட யூரின் இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பயங்கர ஸ்மெல் வரும்ல? பயங்கரமா இருக்கும். அதனால தான் நம்ம இது வந்து எதுவுமே கிச்சன் திங்ஸ்ல வீட்லயே பண்ண முடியாது. அங்க ஆள் நடமாட்டம் அதிகமா இல்லாம ஒரு ரூம் செப்பரேட்டா இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த பிளேஸ்ல பண்றது பெட்டரு. இன்னொன்னு நீங்க இத பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக் பக்கெட்னுடைய அந்த மவுத்தை வந்து நீங்கள் ஒரு பிளேட் வச்சியோ இல்லை நல்லா ஏர் டைட் கண்டெய்னர் மாதிரி க்ளோஸ் பண்ணிடுறன்ற வேலைகள் மட்டும் செய்யக்கூடாது. ஓகே. நம்ம இந்த காடா துணின்னு சொல்லுவோம்ல, கொஞ்சம் காற்றோட்டம் போயிட்டு வர மாதிரி இருக்கும், காட்டன் கிளாத். அந்த காட்டன் கிளாத்தில் நம்ம டைப் பண்ணி வைக்கணும். அது எதுக்காக அப்படின்னா அதுக்கும் வந்து ஏரேஷன் இருக்கணும். அட் த சேம் டைம் பூச்சியோ இல்லை வேறு ஏதாவது இதுவோ அந்த அதில் விழுந்துடக்கூடாது. அதனால நம்ம மேலே ஒரு காடா துணி வச்சு க்ளோஸ் பண்ணி வைக்கிறது பெட்டர். மேம் எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இப்போ பூச்சி ஏதாவது மேலே விழுதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு உரம் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்ல? நம்ம ஆக்சுவலாக இது ஒரு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் இருக்குது இல்லையா. சாதாரணமாக இப்போ நீங்கள் டங்கில் இருக்குது நம்ம அதோட எடுத்து பயன்படுத்தணுன்றது வேறு. இது உங்கள் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம இது கூட கவு டங்கு மட்டும் இல்லாமல் நம்ம அதுக்கு யூரின், பால், தயிர், நெய் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த நொதிக்கிற அந்த நிலையில் இருக்கும்பொழுது நம்ம அன்வான்டாக எதுவும் நம்ம உள்ளே போகிறது நம்ம ப்ராசஸையே டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணிடும். ஓகே மேம். இப்போ நான் ஒரு வீட்டில் இருக்கேன், நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஸ்மெல் வரும்ன்றதுனால தனியாக நம்ம பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தான். இப்போ நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன்னா கண்டிப்பாக அந்த ஸ்மெல் பக்கத்து வீட்டுக்கு போகும், அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்னோட செடியை எப்படி பாதுகாத்துக்கிறது? வேறு அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது உரம் இருக்கா? 3G கரைசல்னு ஒன்று இருக்குங்க. ஆக்சுவலாக நீங்கள் பூ வைக்கிறதுக்கும் செடியோட வளர்ச்சிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சகாவியா தான் பயன்படும். நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி உங்களால் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் மாடியில் எதுவும் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அதுக்கும் பாசிபிள் இல்லைன்னா நீங்கள் லாஸ்ட் ஆப்ஷன் கடையில் வாங்கிக்கிறது தான். அது இல்லாமல் நீங்கள் ஓகே வளர்ச்சிலாம் நல்லா தாங்க இருக்குது, எனக்கு அதுக்கான ப்ராடக்ட்லாம் தேவையில்லை, ஆனால் பூ வச்சா வண்டு கடிச்சிருது, இலையெல்லாம் வந்து இந்த பூச்சி கடிச்சிருது, அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு ரெமெடி சொல்லுங்கன்னா 3G கரைசல். 3Gனா ஒன்றும் இல்லை, க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், கார்லிக். ஸோ இந்த 3மே நம்ம என்ன பண்ணுறோன்னா மிக்சியில் போட்டு அடிக்கிறோம். நமக்கு லாஸ்ட்டாக ஒரு பேஸ்ட்டு கிடைக்கும் இல்லையா, அந்த பேஸ்ட்டினோட கவ் யூரின் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 days எல்லாமே ஃபர்மெண்டேஷன் தான் இங்கே. ஸோ ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறமா ரொம்ப டைல்யூட் பண்ணி தான் நம்ம பிளான்ட்டு கொடுக்கணும். நிறைய பேர் செய்கிற மிஸ்டேக் என்னென்னா, ஓகே இது அப்படியே கொடுத்தா சூப்பராக இருக்கும், ஏன்னா செடி மொத்தமாக காலியாகிடும். அது ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 100 ml 150 mlக்கு தான் நீங்கள் இதை ஆட் பண்ணி நீங்கள் செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸ்ப்ரே தான் பண்ணணும்? ஸ்ப்ரே தான் பண்ணணும். ஓகே சார். நான் என்ன நினச்சேன்னா மேம், நீங்கள் சொல்லும்போது ஓகே இதை ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து நம்ம வந்து செடிக்கு வச்சிட்டோம்னா ஓகே, நீங்கள் உடனே அடுத்து சொன்னீங்க அதை வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக நம்ம வந்து அந்த pH வேல்யூ நீங்கள் நிறைய தண்ணி எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. நான் அப்போ கூட ஓகே தண்ணி கலந்து ஊற்றிடலாம் மாட்டுக்குன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு அதில் வந்து ஒரு பவர் இருக்குது, ஏன்னா ஜிஞ்சர், கார்லிக், க்ரீன் சில்லி போடுறதுனால. ஸோ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த செடி வந்து செடிக்கே பாதிப்புங்க, செடியே கருகி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவும் நமக்கு எங்கே வந்து வண்டு கடிச்சிருக்கு, எங்கே பூச்சி தொல்லை இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது பெட்டர். ஓகே, அந்த இடத்துல மட்டும் அந்த இடத்துல நீங்கள் ஃபுல் செடிக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணணுன்றதெல்லாம் இல்லை. இப்போ நான் பஞ்சகாவியா சொன்னேன் இல்லையா, அந்த பஞ்சகாவியாலாம் வந்து நீங்கள் அந்த க்ராப்னுடைய த்ரூஅவுட் த லைஃப் நீங்கள் எப்போ வேணால் கொடுக்கலாம். அதனால உங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே வரப்போகிறதே கிடையாது. ஃப்ரம் த பர்த் டில் அதோட ஹார்வெஸ்ட் வரைக்கும் நீங்கள் அது கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த 3G எல்லாமே வந்து பெஸ்ட் ரெப்பலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பூச்சி விரட்டி, பூச்சி கொல்லி வேற, பூச்சி விரட்டி வேறு. பூச்சி கொல்லின்றது நம்ம அந்த இன்செக்டையே வந்து நம்ம கில் பண்ணிடுறோம், இதெல்லாமே அந்த இன்ஆர்கானிக் கீழே வரும். இந்த பூச்சி விரட்டி, பூச்சி இது விரட்டும், சாகடிக்காது. ஓகே. ஸோ இது வந்து அதனால தான் இது ஆர்கானிக். இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க இந்த 3G கரைசல், அதுக்கு முன்னாடி அந்த ஃபார்ம் யார்ட் மென்யூர், இது எல்லாமே வந்து எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் இந்த பஞ்சகாவியா வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது மேம்? ஆர்கானிக் மென்யூர்ஸ்னாலே வந்து கான்சன்ட்ரேட்டட் தான், ஏன்னா ஃபர்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா, ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸில் வந்து அது ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக மாறிடும். 100 லிட்டர் தண்ணிக்கு 3 லிட்டர் பஞ்சகாவியா. நீங்கள் 10 லிட்டர் எடுக்கிறீங்கன்னா 300 ml, 3%ங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, 3% தான் ரெக்கமெண்டட் டோஸ். என்னென்னா 3%, 100 லிட்டருக்கு 3 லிட்டர் இந்த பஞ்சகாவியா நம்ம ஆட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணணும். ஓகே மேம். இப்போ நம்ம ஒரு உரம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த பஞ்சகாவியா வந்து ஒரு 3% தான் நம்ம எடுத்து பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த உரத்தை எவ்வளோ நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம் மேம்? அது கெட்டு போயிடும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? ஷெல்ஃப் லைஃப் ஆர்கானிக் மென்யூர்ஸ்க்கு ரொம்ப நாள் ஷெல்ஃப் லைஃப் இல்லைங்க, 2 months மேக்ஸிமம். நிறைய ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான அளவு, இப்போ நம்ம எப்படி வந்து இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஆர்கானிக்கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 ஏக்கருக்கு நீங்கள் இவ்வளோ டோஸ் தான் கொடுக்கணும்னு இருக்குது. நமக்கு இந்த ஆர்கானிக்கில் இவ்வளோ தான் கொடுக்கணுன்றது கிடையாது. இவ்வளோ ஏக்கருக்கு நம்மக்கிட்ட நான் இவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன்னா நம்ம பாசனத்தோடய நம்ம இதை கலந்து விட்டுறலாம். ஓகே.
நார்மல் ஃப்ளவரிங் டைமில் ஒரு டைமில் பூ வைக்கும் பொழுது, காய் வைக்கும் பொழுது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜஸ்லாம் நம்ம வேணுன்றப்ப நம்ம கொடுத்துக்கலாம். ஆர்கானிக்ன்றதால இந்த பிரச்சனை இல்லை நமக்கு. இதனால் செடிக்கு ஏதாவது ஒரு அஃபெக்ட் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, கான்சன்ட்ரேட்டடாக கொடுக்கக்கூடாது, டைல்யூட் பண்ணி கொடுக்கறது நல்லது. ஓகே மேம். ஸோ இப்போ அதை தான் நான் கேட்கலான்னு வந்தேன். நீங்கள் வந்து சொன்னீங்க இது டைல்யூட் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ நான் என்ன நினச்சேன்னா, ஸோ நம்ம அதுக்கான நேரம் பார்த்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க எப்போ வேணால் நம்ம கொடுத்துக்கலாம், பட் த திங் இஸ் டைல்யூட் பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மேம். இப்போ தேர்மோர் கரைசல் இன்னும் நீங்கள் ஒரு 3 சொல்லியிருந்தீங்க, அதை பற்றியும் சொல்லுங்கள் மேம். தேமோர் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, தேங்காய் பால். ஓகே. பேர்லேயே தான் நமக்கு இது எல்லாத்துக்குமே இதுக்கான விஷயம் இருக்கும். மோர், தேனா தேங்காய் பால், மோர் வந்து நம்ம வீட்டில் தயாரிக்கிறோம் இல்லையா அந்த மோர். இப்போ 5 லிட்டர் நீங்கள் தேங்காய் பால் எடுக்கிறீங்க, தேங்காய் பால் எனக்கு கிடைக்கல அப்படின்னா இளநீர் எடுத்துக்கலாம், 5 லிட்டர் இளநீர். அப்புறம் 10 லிட்டர் வந்து புளித்த மோர், ஃபர்மெண்டட் தான் அதுவுமே, புளித்த மோர் எடுத்துக்கணும். இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மண்பானையில் போட்டு வச்சிடுறோங்க, மண்பானையில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறோம். ஒரு வாரத்துக்கு அப்புறமா அது நல்லா நொதிச்சிருக்கும், நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம 1 லிட்டர் தண்ணிக்கு 100 ml, எல்லாமே வந்து எம்எல் கணக்கில் தாங்க. 1 லிட்டருக்கு 100 ml, 50 ml, 150 ml தான். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கம்மியாக எடுத்துக்கிறது நல்லது. இதை நீங்கள் கலந்து செடிகளுக்கு நீங்கள் எல்லாமே ஸ்ப்ரே தான், ஏன்னா இது எல்லாமே லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸில் வரும். ஸோ எல்லாமே ஸ்ப்ரேயிங் தான். நான் இந்த ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, எஃப்ஐஎம், வெர்மி கம்போஸ்ட், அதெல்லாமே வந்து நமக்கு லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் கிடையாது, எல்லாமே சாலிட். நம்ம வந்து அடி உரமாக கொடுப்பாங்க, எஃப்ஐஎம்மும் சரி வெர்மி கம்போஸ்ட்டும் சரி அடி உரமாக கொடுப்பாங்க. நீங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெர்மி கம்போஸ்ட் பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த எஃப்ஐஎம் சொன்னேன் இல்லையா, அது வந்து நீங்கள் ஆர்கானிக் பண்ணாலும் சரி இன்ஆர்கானிக் ஃபார்மிங் நீங்கள் ஃபாலோ பண்ணாலுமே நீங்கள் அந்த லேண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அடி உரமாக அந்த எஃப்ஐஎம் கொடுத்துருவோம். ஓகே. அது எவ்வளோ கொடுப்போன்னா ஹெக்டேருக்கு 12 டன்னு, 12,000 கிலோ கொடுப்போம் நம்ம. அது வந்து நீங்கள் எந்த வகையான ஃபார்மிங் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலுமே எஃப்ஐஎம் லேண்டுக்கு கொடுக்கறது பெஸ்ட்டு. மேம் இப்போ தேர்மோர் கரைசல் சொன்னீங்கல்ல, ஸோ இதையே நான் ஸ்ப்ரே பண்ணுறேன் அப்படின்னா என்ன விஷயத்துக்காக நான் வந்து இப்போ செடிக்கு அதை நான் கொடுக்கணும்? இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இப்போ அது வந்து பெஸ்ட்டு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து 3G கரைசல் சொன்னீங்க. அதே மாதிரி தேர்மோர் கரைசல் என்ன விதத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறது மேம்? ஃப்ளவரிங்க்கு. ஃப்ளவரிங். ஆமாம், பூ வைக்கணும் அப்படின்னா நீங்கள் தேமோர் கரைசல் கொடுக்கலாம். பூ வச்சதுக்கு அப்புறமும், ஸோ பிஃபோர் ஃப்ளவரிங், ஆஃப்டர் ஃப்ளவரிங், இந்த டைமில் வந்து நீங்கள் தேமோர் கரைசல் கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல வளர்ச்சி இருக்கும், பூ நிறைய வைக்கும். பூ வச்சதுக்கப்புறம் காயும் வைக்கும். சில டைம் என்னன்னா நிறைய பூ வைக்கும், அதில் பாதி வந்து கொட்டி போயிடும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த தேமோர் கரைசலை வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ தசகாவியா பார்க்கலாம். பஞ்சகாவியா, தசகாவியா. பஞ்சகாவியா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ 5 மூலப்பொருட்களை பயன்படுத்தணும். இது வந்து தசகாவியா, அப்படின்னா 10. ஸோ 10 மூலப்பொருட்களை பயன்படுத்த போகிறோம். அது 10 என்னென்னு பார்த்துடலாம். இந்த 10ல் 5 நம்ம ஆல்ரெடி பஞ்சகாவியா பயன்படுத்துறது தான் பயன்படுத்த போகிறோம். அது நான் இன்னொரு முறை சொல்லிடுறேன் உங்களுக்கு. பசுஞ்சாணம் வந்து 5 கிலோ எடுத்துக்கோங்க. அப்புறம் கோமியம் 3 லிட்டரு, பால் 2 லிட்டரு, தயிர் 2 லிட்டரு, நெய் 1 கிலோ, கரும்பு சாறு 3 லிட்டர் எடுத்துக்கோங்க, இளநீர் அது 3 லிட்டரு, பழுத்த வாழைப்பழம் அது 12 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா திராட்சை இருக்கு இல்லையா, அந்த திராட்சை கரைசல் வந்து 2 லிட்டர் எடுத்துக்கோங்க. வெல்லம், புது வெல்லம் பழைய வெல்லம்னு சொல்லுவாங்க, பழைய வெல்லம் வந்து நீங்கள் 1 கிலோ ஆட் பண்ணிக்கலாம். திரும்ப என்ன ப்ராசஸ் எப்படிலாம் நம்ம கலக்கணும் அப்படின்றது சொல்லிடுறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம பஞ்சகவ்யா பண்ண மாதிரியே மாட்டு சாணத்தையும் மாட்டினுடைய நெய்யும் வந்து நல்லா போட்டு கலந்துக்கிறோம். கலந்து 3 நாள் வச்சிடும். கலந்து 3 நாளுக்கு வச்சிடறோம். 4வது நாள் என்ன பண்ணுறோன்னா மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து போட்டு அது கூட கலந்துடுறோம். ஸோ தினமுமே வந்து ஒரு அடுத்த 15 நாளுக்கு காலையில் ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை வந்து கலந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு சொன்ன விஷயங்கள் தான். நீங்கள் பிளாஸ்டிக் பக்கெட் பயன்படுத்துங்க, உட்டன் ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு யாருமே இந்த ஸ்டீலோ அலுமினியமு இதெல்லாம் பயன்படுத்துறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்கோட போகிறது பெட்டர். 15-18 நாளில் நமக்கு நல்லா நொதிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், சேம் கான்சென்ட்ரேஷன் தான், 3% தான் எடுத்துக்க போகிறோம். 100 லிட்டர் தண்ணிக்கு 3 லிட்டர் தசகாவியா. இதுவுமே எதுக்காக அப்படின்னா நல்ல வளர்ச்சிக்காக தான். இது செப்பரேட்டாக வந்து பூச்சி விரட்டியா இல்லை நல்ல வளர்ச்சி மட்டும் தான் கொடுக்குமா, இதுக்குன்னு சொல்லிட்டு தனி மகத்துவன்றது கிடையாது. நீங்கள் எந்த ஸ்டேஜில் வேணால் தசகாவியா பஞ்சகாவியாவை நீங்கள் மாடி தோட்டம் வச்சுருந்தாலும் கொடுக்கலாம். நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் ஃபீல்டு வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து ஃபீல்டில் ஃபார்மிங் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் கொடுக்கலாம். இது நீங்கள் பெட்டர் வந்து நீர் பாசனம் கொடுப்பீங்க இல்லையா, அதனோட கலந்து கொடுக்கறது பெட்டர். ஃபெர்டிகேஷன் சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்குங்க. ஃபெர்டிகேஷன் அப்படின்னு என்னன்னா ஃபெர்டிலைசர்ஸ் ப்ளஸ் இரிகேஷன். ஸோ அந்த இரிகேஷன் வாட்டரோடய வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபெர்டிலைசர்ஸை ஆட் பண்ணிடுவோம். ஸோ அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நீங்கள் தண்ணி பாய்ச்சும் பொழுது அது கூட இந்த தசகாவியா இந்த கரைசலையும் நீங்கள் சேர்த்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா கிராப்ஸ்க்கு இது போய் சேர்ந்துடும். ஜீவாமிர்தமும் பீஜாமிர்தம் அது எப்படி செய்யறது? ஜீவாமிர்தம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாத்துக்குமே முக்கிய மூலப்பொருள் வந்து பசுஞ்சாணம் தான்.
ஓகே. ஸோ இதில் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா 10 கிலோ பசுஞ்சாணம், 10 லிட்டர் கோமியம், 2 கிலோ வந்து பயத்த மாவு, 2 கிலோ வெல்லம், 1 கிலோ வந்து வரப்பு மண். ஏன் வரப்பு மண் கரெக்டாக சொல்கிறேன்னா, பயிர் செஞ்ச இடத்துலேருந்து மண் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஏன்னா அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் ஆல்ரெடி அந்த பிளான்ட் அப்டேக் பண்ணிக்கும். அதனால நம்ம அந்த பன்ஸ்ன்னு சொல்லுவாங்க வரப்பு, அங்கேருந்து நம்ம மண் எடுத்துகிட்டு வரோம். இது எல்லாத்தையுமே வந்து எதில் கலக்கிறோம் அப்படின்னா டைரெக்டாக 200 லிட்டர் தண்ணியோட கலக்கிறோம். இப்போ நான் இது 200 லிட்டருக்கு சொல்கிறேன். நீங்கள் லிட்டரை கம்மி பண்ணிட்டீங்கன்னா மேலே சொன்ன இன்க்ரீடியன்ஸை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரேஷியோ வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 200 லிட்டருக்கான ரேஷியோ சொல்லிகிட்ருக்கேன். இது எல்லாத்தையுமே கலந்து 2 நாள் வந்து அப்படியே ஊற வச்சிடணுங்க. அந்த அந்த 2 நாளுக்கும் என்ன பண்ணுறோன்னா 3 வேளை போயிட்டு நம்ம அதை கலந்து விடுறோம். ஆல்ரெடி நம்ம தண்ணியோட கலந்து வச்சிடறோம். ஸோ நம்ம இதை திரும்பவும் டைல்யூட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இது நீங்கள் டேரெக்டாக வந்து இரிகேட் பண்ணும்பொழுதே நீங்கள் இந்த கரைசலையும் வந்து சேர்த்து ஃபீல்டுக்கு கொடுத்துடலாங்க. எதெல்லாம் வந்து நம்ம வீட்லேயும் பயன்படுத்திக்கலாம், ஃபீல்டுலேயும் பயன்படுத்திக்கலாம்? ஃபீல்டில் பயன்படுத்தக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் வீட்டில் பயன்படுத்தலாம். ஓகே. மாடி தோட்டத்துக்கு என்னென்னா ரேஷியோ கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் வீட்டில் சொன்ன இல்லையா அந்த 3G கரைசல், தேமோர் கரைசல், அது நீங்கள் ஃபீல்டு லெவலுக்கு பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொருட்களை நீங்கள் சேகரித்து பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் நிச்சயம் பண்ணலாம். ஆனால் பெட்டர் 3G கரைசல், தேமோர் எல்லாமே வந்து நீங்கள் வீட்டளவில் பண்ணுறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபீல்டு அப்படின்னா அங்கே போய் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஸ்ப்ரே பண்ணுறதுங்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஆமாம், நீங்கள் வந்து அவ்வளோ மெனக்கெட்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வருது, மாடி தோட்டத்தில் நான் பண்ணேன் எனக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபீல்டு லெவலுக்கு கொண்டு போகிறது ஓகே. ஒன்றே ஒரு விஷயம் தாங்க, ஃபீல்டில் பண்ணுறதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணலாம். ஆனால் வீட்டில் பண்ணுற எல்லாத்தையுமே நம்ம ஃபீல்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியுமா அப்படின்றது கொஞ்சம் கடினம் தான். ஏன்னா அதுக்கேற்ற ஒர்க் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதை பார்த்து பயன்படுத்திக்கலாம். ஓகே மேம். இப்போ நம்ம ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டனால நம்ம என்ன யோசிப்போம் வந்து ஃபஸ்ட்டு ரைஸ் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும், அரிசி அந்த நெல் தான் ஞாபகம் வரும். இப்போ பூலாம் வைப்பாங்கல்ல, அப்போ பூ வைக்கிறவங்களுக்குலாம் இந்த 3G கரைசல் இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் தானே? இதில் வந்து ஆர்கானிக் மென்யூர், இயற்கை உரம், இது வந்து இயற்கையாகவே தான் பண்ணுறோம். நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம எந்த ஒரு செயற்கையான விஷயத்தை எதுவுமே நம்ம கொண்டு வந்து சேர்க்க போகிறதே கிடையாது. அதனால் இந்த பயிருக்கு தான் இது உகந்ததுன்னே கிடையாது. நீங்கள் எல்லா வகையான பயிர்களுக்குமே நீங்கள் இதை கொடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில ஃபார்மர்ஸ் வந்து வெறும் பஞ்சகாவியா மட்டுமே பயன்படுத்தி பயிர் செய்கிறவங்களும் இருக்காங்க, தசகாவியா மட்டுமே பயன்படுத்தி பயிர் செய்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் இது இந்த கிராப்க்கு இது ஷூட் ஆகுன்றது கிடையாது. இயற்கை உரம்ன்றதால நீங்கள் பயப்படாமல் பூ, காய், பழன்ற எல்லா செடிகளுக்கும் நீங்கள் இதை கொடுக்கலாம், எந்த டைம்லேயும் கொடுக்கலாம். ஓகே. இப்போ நம்ம வந்து நீங்கள் சொன்னீங்க, அதாவது பஞ்சகாவியா மட்டுமே கொடுப்பாங்க, தசகாவியா மட்டுமே. ஸோ இதை நம்ம மாற்றி கொடுக்கறதுனால இப்போது ஃபஸ்ட் நம்ம பஞ்சகாவியா கொடுக்குறோம், அடுத்த ஒரு செக்டரில் நீங்கள் வந்து பாய்ச்சும் போது நம்ம எதை வேணால் கொடுத்துக்கலாம் அப்படின்றப்போ எப்போ வேணால் கொடுத்துக்கலாம்னா தசகாவியா கொடுக்குறோம் அப்படின்னா அதனால் ரெண்டும் மிக்ஸ் பண்ணுறதுனால அதை ப்ராப்ளம் ஏதாவது வருமா? இருக்காது. இதுலேருந்து தசகாவியால் என்ன ஒரு வித்தியாசம்னா கூடுதலாக இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருப்போம் நம்ம, அதனால நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ், இதனால் பாதிப்புன்றது வராதுங்க. இன்னொன்று நம்ம எப்போ வேணான்றது நான் எது பேஸ் பண்ணி சொன்னேன், அந்த கரெக்டாக ஸ்டேஜ் இருக்குது. அதுக்கு வெஜிடேஷன் ஸ்டேஜ், அப்புறமா ஃப்ளவரிங் ஸ்டேஜ், பூ வைக்கிற ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் காய் வைக்கிறது, ஸோ கிரெயின் ஸ்டேஜ், அந்த டைமில் நம்ம கொடுக்கலாம். தேமோர் கரைசலுக்கும் 3Gக்கும் என்ன சொன்னேன்னா பூச்சி கடிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். 3G வந்து நம்ம எல்லா டைம்லேயும் கொடுக்கலான்றது கிடையாது. அதே மாதிரி தேமோர் கரைசல் வந்து பூ வைக்கிறதுக்கு முன்னாடி, பூ வைக்கிறதுக்கு அப்புறம். ஸோ அந்த நம்ம எதுக்கான தேவை 3Gக்கு தேமோருக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் திங் இருக்குது. நீங்கள் இந்த பஞ்சகாவியா, தசகாவியா வந்து காமன், நீங்கள் எந்த நேரத்துலையுமே நீங்கள் கொடுக்கலாம். ஓகே மேம். இப்போது வந்து நம்ம வீட்டில் வைக்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன செடிகள் தான் நம்ம வைப்போம். முக்கியமாக நம்ம பேசுனது வந்து ரோஸ் செடி வைக்கிறது, பூச்செடிகள் வைக்கிறது. அதுக்கு வந்து பூச்சி கிடைக்காமல் இருக்கிறதுக்கோ அந்த பூ நல்லா வளர்கிறதுக்கும் நீங்கள் வந்து என்னென்ன ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நம்ம இதையே ஃபீல்டில் கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு காய் நம்ம வச்சாலும் அதில் ஃபஸ்ட்டு பூ வரும், பூ வந்து காய் வரும். இல்லை இப்போ பூ வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாமே ஒரு ஃபீல்டில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வராங்கன்னா அதில் பூ மட்டுமே தான் இருக்கும். அப்படின்னாலுமே அந்த ஃபீல்டில் ஒன்லி நம்ம பஞ்சகாவியா, தசகாவியா யூஸ் பண்ணோம்னாலே போதுமா? போதும் மேம். எல்லா மண்ணுக்குமே இது செட் ஆகுமான்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே. மண் வந்து அவங்க ஆல்ரெடி ஆர்கானிக், இப்போ இந்த கேட்டுட்ருக்கவங்க கூட என்ன நினைப்பாங்கன்னா அப்போ நம்ம இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் போல இருக்கே நினைப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறீங்களான்றதை கவனிங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு மருந்து அடித்தேன், பூச்சிக்கொல்லி அடித்தேன், நாளைக்கு நான் பூச்சி வெரைட்டி பண்ணுறேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதனால் எஃபெக்ட் இருக்காது. நான் கம்ப்ளீட் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் வந்து இன்ஆர்கானிக்காக பயன்படுத்திட்டு இருக்கீங்க, நீங்கள் கடையில் விற்கிற ஃபெர்டிலைசர்ஸ்லாம் நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிறீங்க, அந்த டைமுக்கு அது கூட கம்பேர் பண்ணும்போது இதனுடைய எஃபெக்ட் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்ஆர்கானிக்கோட எஃபெக்ட் தான் நல்லாயிருக்கும். அதுதான் உங்களுக்கு நல்ல ஈல்டும் கொடுக்க போகுது. இதுவும் நல்ல ஈல்டு கொடுக்கும், ஸ்லோ ப்ராசஸ், ஸோ டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இதில் நல்ல ஈல்டு கிடைக்கும். இதை நம்ம பண்ண உடனடி ரிசல்ட்டானால் நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன், டக்குன்ற ரிசல்ட் இதில் கிடைக்காது, ஸ்லோ ப்ராசஸ். ஓகே மேம். இப்போ நம்ம ஒரு மார்க்கெட் போகிறோம், இப்போ மார்க்கெட் போகிறோம்னாலே நம்ம
ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம்னா, எந்த காய்கறி பார்த்தோன்னா நல்லாயிருக்கு அப்படின்னு தான் பார்ப்போம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்ஆர்கானிக்னா டக்குனு ரிசல்ட் இருக்கும், ஆர்கானிக்னா ஸ்லோ ரிசல்ட். இப்போது இதில் எப்படி நான் ஆர்கானிக் இன்ஆர்கானிக்னு கண்டுபிடிக்கிறது? அது வந்து நமக்கு அவங்க தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு தெரியாது இல்லையா? இது ஒரு நேரத்தில் இது ஒரு நேரத்துலையோ இது ஒரு சைஸில் அது ஒரு சைஸில் இருக்க போகிறது கிடையாது. ஆர்கானிக்காக விளைச்ச வெண்டைக்காயும் பச்சையில் தான் இருக்க போகுது, இன்ஆர்கானிக்காக பண்ணதும் பச்சையாக தான் இருக்க போகுது. ரெண்டுமே பார்க்க நல்லா தான் இருக்க போகுது. நமக்கு பயிர் பண்ணவங்க தான் சொல்லணும் இது வந்து நான் ஆர்கானிக்காக பண்ணுங்க, நமக்கு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அது பேஸ் பண்ணி மட்டும் தான் நம்மளால் டிஃபர் பண்ண முடியும். பார்த்த உடனே நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமான்றது கொஞ்சம் கடினம் தான். ஓகே மேம். இப்போ நம்ம மார்க்கெட் போகிறப்போ இல்லை வேறு எங்கேயாவது ஒரு காய்கறி கீரை வாங்குறோன்னா, அந்த கீரை மேலே வந்து அந்த இலையில ஒரு மாதிரி முட்டையாக ஒரு மாதிரி ஒயிட் கலரில் அந்த பூச்சி கடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா, இது பூச்சி கடிச்சிருச்சு வாங்காத, ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்க பாரு வாங்காத. அண்ட் இன்னொன்று என்னென்னா, கத்திரிக்காய்னு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கத்திரிக்காயில் பாரு பூச்சி கடிச்சிருக்கு, ஓட்டையாக இருக்கா, இதுதான் நீ வாங்கணும், இது வந்து பூச்சியே சாப்பிடலன்னா மனுஷன் எப்படி சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. பூச்சி கடிச்சாதான் அது வந்து நல்லது, பூச்சி சாப்பிட்ருக்கு, புழு சாப்பிட்ருக்கு, இல்லைனா அதில் வந்து எவ்வளோ கெமிக்கல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையா? ஒரு ப்ராட் செக்டார் இருந்தாலும் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கீரையிலேருந்தே ஆரம்பிக்கலாம். எங்கள் அம்மாவும் அதே தான், பூச்சி கடிச்சிருக்கு, இதில் அங்கங்கே ஓட்டையாக இருக்குது, கொடுக்காதீங்கன்னுவாங்க. ஆனால் ஒரு பக்கம் நல்லா கீரை பச்சை பசேல்னு இருக்கும், அதான் வேணும்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அந்த பச்சை பசேல்னு இருக்கிறதுல தான் நல்லா மருந்து அடிச்சிருப்பாங்க. இருக்கிற பூச்சி அத்தனையும் செத்து போயிருக்கும். ஸோ அது பார்க்க நல்லா க்ரீனிஷாக எந்தமே அஃபெக்ட் ஆகாமல் இருந்திருக்கும். அதனால நீங்கள் கீரை வாங்கும்பொழுது சரி, அப்படியே பச்சை பசேல் இருந்தால் தான் வாங்குவேன் அப்படின்றதெல்லாம் இல்லாமல், அங்கங்கே அதுக்குன்னு இலை ஃபுல்லாக பூச்சி அடிச்சிருக்குன்னு போது நம்ம அதை சாப்பிட முடியாது. அங்கங்கே 1-2 ஓட்டையாக இருக்குன்னு போது நீங்கள் வாங்கலாம், தப்பு கிடையாது. அடுத்தது இந்த கத்திரிக்காயில் ஓட்டை வந்து ஆர்கானிக்கில் வராதா அப்படிலாம் கிடையாதுங்க. அது ஆக்சுவலாக பொட்டானிக்கலாக என்னென்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அந்த பூச்சி வந்து சாப்பிட்டுட்டு முட்டை போட்டுரும். அந்த முட்டை தான் உள்ளேருந்து நமக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா புழு தான் உள்ளேருந்து வெளியே வரும். மேலே பார்க்க ரொம்ப பெரிய ஓட்டையாக தெரியாது, மேலே வந்து ரொம்ப குட்டியாக ஒரு ஓட்டமாக இருக்கும், ஆனால் உள்ளே பார்த்தா நல்லா பெரிய புழு இருக்கும். ஸோ அந்த புழு வந்து அந்த காய் வளர்றதுக்கு முன்னாடியே அதோட முட்டை வந்து உள்ளே இருக்கும். ஸோ அது வளர்ந்து தான் உள்ளே அது சாப்பிட்டுட்டு இருக்கும். அதனால பூச்சி கடிச்சதுன்னா அது நல்ல கத்திரிக்காய், பூச்சி கடிக்கலைன்னா அது கெட்ட கத்திரிக்காய்ன்றது கிடையாது. ஆக்சுவலாக அது ஒரு பெஸ்ட்டு, அதனால இது பூச்சினால தான் வருதுன்றது கிடையாதுங்க. அது கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. மற்ற பொருட்களில் ஈ உட்காருதான்னு பாருன்னு சொல்லுவாங்க, அது வேணால் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஈ வந்து மேலே தான் உட்கார போகுது, மேலே வந்து கெமிக்கல் இருந்துச்சுன்னா அதனால போயிட்டு உட்காந்து அதனால எதுவுமே சாப்பிட்றதோ ஒன்றுமே பண்ண உட்காராது அது. ஆனால் நல்ல பொருட்களாக இருந்தால் அந்த இடத்துல ஈ முச்சிட்டே இருக்கும். ஆனால் நம்ம பெரும்பாலும் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஈயாக இருக்குது அந்த பழத்து மேலெலாம், அதனால் எனக்கு வேணான்னு சொல்லுவாங்க. அந்த மிஸ்டேக் பண்ண வேண்டாம். நமக்கு ஒரு சில பழங்கள்லாம் பார்க்கவே மேலே பலன்னு இருக்கும். நீங்கள் ஆப்பிள்லாம் கூட வந்து முன்னாடிலாம் எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, தோலோடு சாப்பிடு, அப்போ தான் உனக்கு ரொம்ப சத்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஃப்ரூட்னாலும் சரி, எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் சரி, நீங்கள் அதை தோலை வந்து நீக்கிட்டு சாப்பிட்றது பெட்டர். இப்போ இன்ஆர்கானிக்காக வந்து இப்போ ஒரு உரம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அது கெமிக்கல், ஸோ அதை அப்படியே கன்சியூம் பண்ணுறதுங்கிறது வந்து ஆபத்தான ஒரு விஷயம். அப்படின்னா இப்போ நான் அதே காய்கறிகள் பழங்கள் எல்லாத்தையுமே எடுத்து நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நான் ஊற வச்சு நான் சாப்பிட்லாமா? பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். நீங்கள் அதை ஆர்கானிக்கில் பண்ணாலும் நீங்கள் இதை பண்ணுறது பெட்டர், ஓகே. இன்ஆர்கானிக்னா பண்ணாலும் பண்ணுறது பெட்டர். அது என்னென்னா, நமக்கு மஞ்சள்னால என்ன கிருமி நாசினி தானே, அதனால நம்ம கொரோனா அப்போ தான் நமக்கு அந்த விழிப்புணர்வு வந்தது. உங்களுக்கு ஆர்கானிக் இன்ஆர்கானிக் எதில் கிடைச்சாலுமே நீங்கள் அந்த மாதிரி பயன்படுத்துறது நல்லது. ஆனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் எப்படி ஊற வச்சாலுமே தோலை நீக்கிட்டு சாப்பிடுங்க, பெட்டர். ஓகே. அந்த ஒரு காய்கறியோ பழங்களோ வந்து இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, நான் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு ஊற வச்சிருந்தாலும் நான் தோல் நீக்கிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அதை நம்ம க்ளீன் பண்ணிடுறோம்ல மேம்? பெஸ்டிசைட்ஸ் அப்படின்றது ஜஸ்ட் 1 நாள் 2 நாளோ கிடையாதுங்க. ஃப்ரம் த ஸ்டார்டிங் நம்ம விதைக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம வந்து அதை ஊற வைக்கிறதே ஒரு ஃபெர்டிலைசர், சீட் ட்ரீட்மெண்ட் சொன்னல. ஸோ விதை நேர்த்தியே ஒரு கெமிக்கல் ஒரு ஃபெர்டிலைசர் பயன்படுத்தி தான் பண்ணியிருப்பாங்க. நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் வரணும், நல்ல வளர்ச்சி இருக்கணுன்றதுக்காக. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்குமே வந்து நம்ம அது கெமிக்கலோட இருக்குன்றதுனால தோலை நீக்கிட்டு சாப்பிட்றது நல்லது. ஓகே மேம். இப்போ நீங்கள் வந்து ரெண்டையுமே நம்ம வந்து தோல் நீக்கி சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆர்கானிக் ப்ராடக்ட் கடையில் நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி தானே வாங்கினது, அதையே நம்ம வந்து தோல் நீக்கி சாப்பிடணும்? நான் இப்போ சொல்கிற விஷயம் வந்து மார்க்கெட்டில் இருக்க எல்லாருக்குமே பொருந்தாது. ஃபார்மில் இருக்க வரைக்கும் எல்லாமே ஆர்கானிக் தான். ஆனால் அது மார்க்கெட் பிளேஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சிலவங்க வந்து அதை ப்ராப்பராக வந்ததை அப்படியே கொண்டு போய் மக்களுக்கு சேர்ப்பாங்க. மக்களுக்கு இன்னமும் என்ன அப்படின்னா, ஆர்கானிக்காக இருந்தாலுமே அவங்களுக்கு மேலே கொஞ்சம் அந்த பளபளப்பு இது தேவைப்படுது. அதனால மேபி ஒரு சில மார்க்கெட் சப்ளையர்ஸ் வந்து அது மேலே கொஞ்சம் கெமிக்கல்ஸ் கொடுக்கறதா இருக்கலாம். அதுவுமே வந்து டவுட்ஃபுல் தான். அதனால தோல் ரிமூவ் பண்ணிட்டு சாப்பிட்றது நமக்கு நல்லது.
ஓகே மேம். அது மேலே ஏதாவது பூச்சி வந்து உட்காந்துருக்கலாம், புழுக்கள் வந்து உட்காந்துருக்கலாம். அதனால நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிட்றது நமக்கு நல்லது. நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ். இப்போ நம்ம கீரைன்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கீரைலாம் வந்து சென்னை மாதிரி சிட்டிலே வந்துட்டு ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்க்கு நம்மளுக்கு எங்கேயுமே அந்த கீரை வகைகள் கிடையாது, அது நல்லாவே நம்மளுக்கு தெரியும். ஆனால் காலையிலே வந்து ஒரு தள்ளுவண்டியாக இருக்கட்டும், நம்ம பக்கத்து கடையிலேயே ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயே வந்து அந்த கீரை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. அது கண்டிப்பாக காலையில் பறிச்சதாக இருக்க வாய்ப்பே கிடையாது, நேற்று பறிச்சதாக தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ அந்த கீரையோட தன்மையை வந்து டக்குன்னு, முக்கியமாக முருங்கைக்கீரை கொட்டிடுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது காலையில் பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கெமிக்கல் தெளிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் 6 மணி 7 மணிக்கு நமக்கு இங்கே பீச்லேயும் நல்ல கிட்டக்க இருக்க சூப்பர் மார்க்கெட்லேயும் ஃப்ரெஷ்ஷாக கீரை கிடைக்குது அப்படின்னா அது அன்னிக்கால 4 மணிக்கு பறிச்சது கிடையாது. ஃபர்ஸ்ட் திங் பாசிபிளும் கிடையாது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து எமர்ஜ் ஆகிட்டுருக்கு. நான் பார்த்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். க்ரீன் ஹவுஸ் கார்டனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா க்ரீன் ஹவுஸ் கார்டனிங்னு சொல்லுவாங்க, பாலி ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஆர்கானிக்காக பண்ணுற சில பிஸ்னஸ் பீப்புளும் இருக்காங்க. ஸோ அங்கேருந்து வர்றது நமக்கு ப்ராப்பராக அன்றைக்கி 4 AM தான் அவங்க வந்து அதை பறிச்சிருப்பாங்க. நமக்கு மார்னிங் 6 AMக்கு நமக்கு மார்க்கெட்டுக்கு வந்துடும். இது ஒரு சைடு. இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி சென்னையிலே அப்போ அத்தனை பேருக்குமே இங்கேயே நம்மளால் கல்டிவேட் பண்ண முடியுமான்றது இம்பாசிபிள். ஸோ நமக்கு மற்ற வேறு ஏரியாஸில் வந்து கண்டிப்பாக வரும். அது வந்து நேற்று பறிச்சதாக தான் இருக்கும். அது கண்டிப்பாக அதில் கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தாங்க உண்மை. அது நமக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா அப்படின்றது டவுட்ஃபுல் தான். அதுவும் கீரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலைல பறிச்சோன்னா ஒரு அரை நாளுக்குள்ளே அது வாடிடும். அந்த இலையை பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும், ரொம்ப வாடி போயிடும். அது நமக்கு அடுத்த நாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா சந்தேகமே இல்லை, கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக அவங்களோட பிஸ்னஸ் அவங்க லீட் பண்ணுறதுக்காக நிச்சயமாக அதில் கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட்டாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அது நமக்கு ஆர்கானிக்காக வந்துச்சா, இல்லை நான் சொன்ன மாதிரி அந்த பாலி ஹவுஸ் அண்ட் க்ரீன் ஹவுஸில் ப்ரிப்பேர் பண்ணதா, இல்லைனா நமக்கு வேறு ஏதோ ஊர்லேருந்து வந்திருக்கு அவங்க கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ பெட்டர் என்ன அப்படின்னா நீங்கள் கீரை வகைகள் வாங்குறீங்க, வீட்டில் சமைச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மஞ்சள் தூள் சொன்னீங்க இல்லையா, மஞ்சள் தூள் உப்பு அந்த தண்ணியில் நல்லா ஊற வச்சு ஒரு முறைக்கு இல்லாமல் 5-6 முறை நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் சமைச்சு உங்கள் பசங்களுக்கு கொடுக்கறது ஹெல்த்தியாக இருக்கும். நமக்கு கீரை அவாய்டும் பண்ண முடியாது இல்லையா. இன்றைக்கி வந்து நம்ம ஆர்கானிக் இன்ஆர்கானிக் பார்க்க போகிறோன்னா அப்புறம் எதுவுமே சாப்பிட முடியாது. ஆனால் நம்ம எல்லாமே சாப்பிட்டு தான் ஆகணும், நமக்கு எல்லா சத்துக்களும் தேவை தான் படுது. அதனால் நீங்கள் எந்த உணவை நீங்கள் உட்கொண்டாலுமே அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சமைக்க பயன்படுத்துறது நல்லது. ஓகே மேம். ஸோ நம்ம இப்போ இவ்வளோ நேரம் வந்து இந்த இயற்கை உரம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம்ல மேம், இப்போ வீட்டிலே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இதை அடுத்த கட்டமாக பிஸ்னஸாக எப்படி எடுத்துகிட்டு போகலாம் மேம்? நல்ல டிமாண்ட் இருக்குங்க ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்க்கு. இன்றைக்கி வேர்ல்டு வைட் நல்ல டிமாண்ட் இருக்குது. நீங்கள் இதை ப்ராப்பராக கொண்டு போகணும், நல்ல ஸ்கேலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா NPOP சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன். ஸோ அந்த NPOPயோட க்ரைட்டீரியாஸ் நிறைய இருக்குது. அது ஒரு டெப்த்தான டாப்பிக்கு. ஸோ அந்த க்ரைட்டீரியா படி நீங்கள் அதுக்குன்னு செப்பரேட் ஒரு ஏரியா, இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இவ்வளோ ஏரியா இருக்கணும், நீங்கள் இந்த ப்ரொடக்ஷன் யூனிட்லாம் இருக்கணும்னு அவங்களோட க்ரைட்டீரியாஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். இல்லைங்க நான் ஸ்கேல் அப்லாம் பண்ணல, எனக்கு இதில் பெரிய பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஆர்வம் இல்லை, ஆனால் எனக்கு ஆர்கானிக் மென்யூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வீட்டோட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்களோட ரிலேட்டிவ்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்லைன் மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஆனால் இது எல்லாமே வந்து நீங்கள் சர்டிஃபிகேஷனோடு நீங்கள் கொண்டு போகிறது பெட்டர். இப்போ இவ்வளோ நேரமாக வந்துட்டு இயற்கை உரம் எப்படி பயன்படுத்துறது, அதை பிஸ்னஸ் எப்படி ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசணும். இப்போ அடுத்து என்ன கேள்வி அப்படின்னா, நான் உங்களை பற்றி படிக்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்கில் வந்துட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சர்னால் என்ன, அக்ரிகல்ச்சர்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்க நிறைய பேருக்கு தெரியும், பட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து கேட்குறதுக்கு எனக்கு புதுசாக இருக்குது. அக்ரிகல்ச்சருக்கும் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஈல்டு ரிலேட்டடாக படிப்போம். சிம்பிளாக சொல்லணும்னா ஈல்டு ரிலேட்டடாக வந்து கிராப்பை எப்படியெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுன்னு படித்தோன்னா அது அக்ரிங்க. ஓகே. அக்ரி இன்ஜினியரிங்னாலே டெக்னிக்கல் தான். ஸோ சால்விங் இன்ஜினியர்ஸ்னாலே வந்து ப்ராப்ளம் சால்விங் பீப்புள் அவங்க. அக்ரிக்கும் அக்ரி இன்ஜினியரிங்கும் இருக்க மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம பயிர் செய்யணும் அப்படின்னா நம்ம இவ்வளோ நேரம் பேசணும் இல்லையா, இந்த சீட் ட்ரீட்மெண்ட்டு ஸ்ப்ரே பண்ணுறோம், நம்ம இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், இது எல்லாத்தையும் தாண்டி அந்த லேண்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு இம்ப்ளிமெண்ட்ஸ் நிறைய தேவைப்படும். ஓகே. நம்ம இப்போது களை எடுக்கணும்னா களை எடுக்கிறதுக்கு ஒரு மிஷினு, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயிங் எல்லாமே வந்து ட்ரோன் மூலயமா பண்ணுறாங்க, ட்ரோன் மூலயமா ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அது எல்லாமே யாரால் பண்ண முடியும்னா அக்ரி படித்தவங்களால மாத்திரம் பண்ண முடியாது. இந்த அக்ரி இன்ஜினியரிங் படிச்சுட்டு வராங்க இல்லையா, ஸோ அவங்க இன்ஜினியரிங்கும் கூட சேர்த்து படிப்பாங்க. அக்ரி ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலையும் சேர்த்து படிக்கிறதுனால
அக்ரிக்கும் அக்ரி இன்ஜினியரிங்க்கும் இதாங்க வித்தியாசம். டெக்னிக்கலாக அவங்க படிப்பாங்க. ஓகே. இந்த இம்ப்ளிமெண்ட்ஸு மஷினரிஸ்லாம் வந்து எப்படி பண்ணலான்ற ஐடியாஸ் எல்லாமே வந்து அக்ரி இன்ஜினியர்ஸ் கொடுப்பாங்க. அக்ரினா ஒன்லி இந்த ஃபீல்டு அதுக்குள்ளே இருக்க விஷயங்கள் படிப்பாங்க. அக்ரி இன்ஜினியர்ஸ்னால் வந்து இந்த ஃபீல்டுலேயே யூஸ் பண்ணுறதுக்கான அந்த டெக்னிக்கலாக என்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதை படிப்பாங்க. ஸோ இப்போ இந்த அக்ரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுமே அக்ரி பற்றின விஷயங்கள் படித்தாதான் அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தெரியுமா? இல்லை அந்த மிஷின் அப்படிங்கிறப்போ இதுதான் இது போட போகிறோம், ஒரு ட்ரோனில் இப்போ அதில் தான் ஸ்ப்ரே பண்ண போகுதுன்னா அவங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்ஸ் அந்த ஃபீல்டை பற்றின எல்லா விஷயங்களும் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணுமா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம ட்ரோன் மட்டும் நான் விட போகிறேன் அப்படின்னா அதுக்கு நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தா போதும் எனக்கு. ஸோ அது ரிலேட்டடாக நான் படித்தா போதும். ஆனால் ஏன் அக்ரி இன்ஜினியரிங்கும் போது எனக்கு கிராப்பை பற்றினது தெரியணும், எனக்கு அதை பற்றி ப்ராப்பரான ஸ்டடி இருந்தால் தான் இதுக்கு என்ன தேவைன்றதை என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போது ஒரு அக்ரி படித்த பர்சன் வந்து இதுதான் ஃபீல்டில் இருக்க ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் கிட்ட போய் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் அவங்க கொடுப்பாங்க. இதுவும் நானே படிக்கிறேன், ஸோ இங்கே ப்ராப்ளம் இதுதான் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சதுன்னா ஸோ அதுக்கான சொல்யூஷனும் கொடுப்பாங்க அக்ரி இன்ஜினியர்ஸ். கண்டிப்பாக ஃபீல்டு பற்றி தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு. அவங்க சப்ஜெக்டை எப்படி ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க ஒரு செகண்ட் செம் தேர்ட் செம்மில் வந்து அக்ரி படிப்பாங்க. ஸோ அக்ரி கூட கம்பேர் பண்ணி மெக்கானிக்கல் ப்ளஸ் சிவில் சப்ஜெக்ட்ஸும் சேர்த்து படிப்பாங்க. ஓகே மேம். இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் சொன்னீங்க. எனக்கு இயற்கை உரத்தில் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா மேம், இயற்கை உரத்தில் இருக்க அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன? அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னாலே ஹெல்த்துங்க, நல்ல ஆரோக்கியம். யார் யாருக்குன்னா மனிதனுக்கும் நல்ல ஆரோக்கியம், மண்ணுக்கும் நல்ல ஆரோக்கியம். ரெண்டாவது பயோடைவர்சிட்டி. இப்போ இன்றைக்கெலாம் வந்து கிளைமேட் சேஞ்ச் இஷ்யூ நிறைய வந்துட்டுருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம ஆர்கானிக்காக நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கும் நல்லது, நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது, மண்ணுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அட்வான்டேஜஸ் வந்துருச்சு. டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குமான்னு நீங்கள் யோசிப்பீங்க, நிச்சயமாக இருக்குது. ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்க்கு ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம அதில் மேலே கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணி அப்படியே நம்ம அதை தக்க வச்சுப்போம். இதில் நம்ம அது பண்ண முடியாது. ஸோ ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப கம்மிங்க. ரெண்டாவது ரேட் அதிகம். நீங்கள் நார்மலாகவே மார்க்கெட் போனீங்கன்னா ஏன் ரேட் அதிகமாக இருக்குன்னு கேட்டால் இது ஆர்கானிக் ப்ராடக்ட்டுங்க. ஆர்கானிக் ப்ராடக்ட்னாலே உங்களுக்கு ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அது நம்ம ஆர்கானிக் இஸ் ஈக்குவல் டு மணின்ற ரேஞ்சில் வந்தாச்சு. ஸோ ஆர்கானிக் ப்ராடக்ட் வந்து ரேட் அதிகம். எல்லா நடுத்தர மக்களாலையும் அது வந்து அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்றது டிஃபிகல்ட்டுங்க. ஸோ நல்ல காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். மார்க்கெட்டிங் வந்து இன்றைக்கி ரொம்ப டிஃபிகல்ட்டு. இப்போ நான் பேசுகிறேன் இல்லையா ஆர்கானிக் ப்ராடக்ட் அது இது எல்லாமே நான் சொன்னேன். நான் ஒரு கடைக்கு போயிட்டு எனக்கு வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபா, இன்னொரு வெண்டைக்காய் 1 கிலோ 40 ரூபான்னு சொன்னால் நான் 1 கிலோ வெண்டைக்காய் 20 ரூபா தான் வாங்குவேன். ஸோ நடுத்தர மக்களுக்கு அதுதாங்க கரெக்டாக வரும். அதனால நம்ம ஆர்கானிக் அஃபோர்டபிலிட்டி நம்ம எல்லாராலையும் பண்ண முடியுமான்றது டிஃபிகல்ட்டு தான். இல்லை நான் கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிச்சன் கார்டனிங் போகிறது பெட்டர். ஸோ காஸ்ட் அதிகமாக இருக்கும். அண்ட் ப்ரொடக்ஷனுமே நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் நீங்கள் ஃபீல்டுக்கு வாங்கணுன்னாலே மினிமம் 3 இயர்ஸ். ஸோ அந்த ட்ரான்சிஷன் பீரியடே உங்களுக்கு 3 வருஷம் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் சர்டிஃபிகேஷன் வாங்குறதுக்கும் உங்களுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது, நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. நீங்கள் அதெல்லாமே ஓவர் கம் பண்ணி தான் நீங்கள் அதை பண்ணணும். ஆனால் நிச்சயமாக அட் த லாஸ்ட் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்க போகுது. ஆனால் அந்த 3 இயர்ஸ் வந்து நிறைய சேலஞ்சஸும் இருக்கும். அந்த சேலஞ்சஸ் எல்லாமே நீங்கள் ஓவர் கம் பண்ணி நீங்கள் ப்ரொடக்ஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் இருக்குது. ஸோ நமக்கு டைம் எடுக்கும், இதில் கண்டிப்பாக ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் டைம் எடுத்து தான் உங்களால் உங்கள் சக்ஸஸ் பார்க்க முடியும். இன்ஆர்கானிக்னா போட்ட 3 மாதத்தில் போட்ட 6 மாதத்தில் நல்ல ஈல்டும் வந்துடும், நல்ல ப்ராஃபிட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஆர்கானிக்கில் 3 மாதம் 6 மாதம்லாம் இல்லைங்க, நிச்சயம் 3 இயர்ஸ் எடுக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண இன்ஆர்கானிக்கில் கிடைச்சதை விட ஆர்கானிக்கில் நல்லாவே ப்ராஃபிட் எடுக்கலாம். மேம் இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க இப்போ ஆர்கானிக்னால் வந்து காஸ்ட்லியாக இருக்கும் அண்ட் அதுக்கு டைமும் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இன்ஆர்கானிக்னால் வந்து 3 to 6 மந்த்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும் அண்ட் அதுக்கான நம்ம போட்ட காசையும் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி. நிலம்னு எடுத்துட்டோன்னா அந்த மண்ணுக்கு வந்துட்டு நம்ம ஒரு இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசரே கொடுத்துட்டே இருக்கிறதுனால அதுக்கு எந்த பாதிப்பும் வராதா? பயங்கரமான பாதிப்பு இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து சாயில் பெருசு இல்லைங்க, சாயில் ஃபெர்டைலாக இருக்கணும். என்ன ஆகுனா சாயிலில் நீங்கள் திரும்ப நீங்கள் இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸை பயன்படுத்த அதோட அந்த ஃபெர்டிலிட்டி ரேட் கம்மியாயிடும். ஸோ அது இன்ஃபெர்டைல் சாயிலாக மாறிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா உங்களால் அதிலே சஸ்டெயினபிளாக இருக்க முடியாது. ஸோ மண்ணில் வந்து சாயில் ஹெல்த் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக கம்மியாகும் உங்களுக்கு. ஓகே. ஸோ சாயில் ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்படும். அப்படி இருக்க சமயத்தில் அதுக்கு மேலே என்ன பண்ணால் திருப்பியும் அதை கொண்டுட்டு வர முடியும் மேம் அந்த மண்ணை? எஃப்ஐஎம் மண்புழு உரம் சொன்னேன்ல, அதை அவங்க பயன்படுத்தலாம். அதை நான் சொல்கிறேனுங்க, இது போட்ட உடனே டக்குன்னு சாயிலுக்கு ஹெல்த் வந்துருமான்றது கிடையாதுங்க. போட்டு அதில் எவ்வளோ இருக்கோ சுரண்டி எடுத்துருவோம். எல்லா நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்கிறது அத்தனையும் எடுத்துட்டு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம அதை கவனிப்போம். ஓகே என்னோட மண் வந்து வளமாக இல்லைன்னு சொல்லி. மண் வேற, வளமாக இருக்க மண் வேற. அந்த வளம் இருக்கா அப்படின்றதே நம்ம லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம போட்ட உடனே என்னால் சாயில் ஹெல்த் கொண்டு வர முடியுமா அப்படின்றது ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஒன்லி அந்த நீங்கள் சொன்ன அந்த எஃப்ஒய்எம் ஃபார்ம் யார்ட் மென்யூர் பயன்படுத்தலாம், வெர்மி கம்போஸ்ட். அடுத்தது இந்த பசுந்தாள் உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பசுந்தாள் உரம் அப்படின்னா க்ரீன் மென்யூர், க்ரீன் லீஃப் மென்யூர் 2 விஷயம் இருக்குது. இன்கேஸ் நீங்கள்
இன்ஆர்கானிக் தான் பண்ணுறீங்க, ஆனால் என்னோட மண்ணுக்கு சத்து தேவைப்படுதுன்றவங்க வர வழியே இல்லையா அப்படின்றது கிடையாது. நீங்கள் இந்த க்ரீன் மென்யூர் க்ராப் இதையாச்சும் நீங்கள் பயன்படுத்தலாம். க்ரீன் மென்யூர், க்ரீன் லீஃப் மென்யூருங்க. க்ரீன் லீஃப் மென்யூருக்கு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு புங்க மரம், வேப்ப மரம், இது எல்லாமே. இது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, வெளியேருந்து இலைகளை பறித்து கொண்டு வந்து உங்களோட வயலில் போட்டு அதை மடக்கி உழுதுருவீங்க. ஸோ வெளியேருந்து இலைகளை கொண்டு வந்து உங்கள் ஃபீல்டில் போட்டு நீங்கள் மடக்கி உழுதுறீங்கன்னா அது க்ரீன் லீஃப் மென்யூர். ஓகே. இலைகளை மட்டும் கொண்டு வரீங்க. இன்னொன்று க்ரீன் மென்யூர், பசுந்தாள் உரம்ன்றது. சனப்பைன்னு சொல்லுவாங்க, சனப்பை, தக்கப்பூண்டு இதெல்லாம் சொல்லுவாங்க. அது என்னென்னா நம்ம ஃபீல்டுலேயே வந்து எப்பயும் போலே வந்து விதைச்சிடுவோம், அதுவும் வளர்ந்துடும். பூ வைக்கும் இல்லையா, பூ வைக்கும்போது அதை மடக்கி உழுதுடணும். அது ஏன் பூ வைக்கும் போதே மடக்கி உழுதுடணும் அப்படின்னா, பூ வச்சதுக்கப்புறம் அதை அடுத்து காய் வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ காய் வந்துருச்சு அப்படின்னா திரும்ப நம்ம அடுத்து கிராப் போட முடியாது, அப்புறம் அதே தான் திரும்ப வளர ஆரம்பிச்சிடும். கரெக்டாக அது பூ வைக்கிற ஸ்டேஜில் வந்து அதை மடக்கி உழுதுடணும். அப்போ நமக்கு என்ன சத்து அதிகமாக மண்ணுக்கு கிடைக்கும் அப்படின்னா நைட்ரஜன் சத்து அதிகமாக கிடைக்கும். இந்த நைட்ரஜன் சத்து வந்து பூ வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப இலையெல்லாம் நல்லா பச்சை பசேர்னு இருக்கும் இல்லையா, அதனால் மண்ணுக்கு நைட்ரஜன் சத்து அதிகமாக கிடைக்கும். நீங்கள் இன்ஆர்கானிக் தான் பயன்படுத்துறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி க்ரீன் மென்யூர்ஸ், க்ரீன் லீஃப் மென்யூர்ஸை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மடக்கி உழுதல் அப்படின்னா, மடக்கி உழுறது அப்படின்றது உழுறது அப்படின்றது என்னன்னா ப்ளவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு செப்பரேட் மஷின்ஸ் இருக்குங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த பயிர் மேலே வந்து 2-3 முறை போயிட்டு வந்தீங்கனாலே ஒன்றும் இல்லை, அந்த செடி அப்படியே மடக்கி மண்ணோட போயிடும். அது அவ்வளோதான். அதுக்கு பேர் தான் மடக்கி உழுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்ணோட போயிடும், அதுக்கப்புறம் அது அப்படியே மக்கி உரமாயிடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம அதுக்கு மேலே அடுத்து என்ன பயிர் பண்ணுமோ அது பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், மூடாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மூடாக்கு அதாவது மல்ச்சிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இதுவுமே வந்து நீங்கள் ஆர்கானிக், இன்ஆர்கானிக் நீங்கள் எது ஃபாலோ பண்ணிங்கனாலுமே நீங்கள் இந்த மூடாக்கு வந்து பயன்படுத்தலாம். வீட்லேயே கூட நீங்கள் கிச்சன் கார்டனிங் பண்ணுறீங்கன்னா கூட இந்த மூடாக்கு பயன்படுத்தலாம். இது என்ன அப்படின்னா, வேஸ்ட்டாக இருக்க அந்த இலைலாம் இருக்கு இல்லையா, கீழே விழுத நம்ம என்ன பண்ணுவோம்னா குப்பையாக இருக்குன்னு சொல்லிட்டு பெருக்கிடுவோம். பெருக்கி தள்ளி கொண்டு போய் போட்டு ஒன்று எரிச்சிருவோம், இல்லைனா குப்பையில் எடுத்து போட்டுருவோம். அது பண்ணாதீங்க. அது அப்படியே மண்ணுக்கு மேலே இருந்துட்டு போகுது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, மண்ணில் இருக்க அந்த ஈரப்பதம் வந்து எவாப்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னா, செடிக்கு வந்து தண்ணி தேவைன்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக செடிக்கு தேவை தண்ணி கிடையாது, செடிக்கு தேவை ஈரப்பதம். நம்ம என்ன பண்ணோம், பக்கெட்டாக தண்ணி எடுத்து ஊற்றுவோம், ஜக்காக தண்ணி எடுத்து. சில நாள்லாம் நானுமே கூட அக்ரி படிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் செடிலாம் கொண்டு வந்து வச்சாங்கன்னா செடிக்கு மேலே தான் ஊற்றுவேன் தண்ணியை. ஓகே. நம்ம தண்ணி தான் அதுக்கு தேவைன்னு நினைக்கிறோம். அது கிடையாது. செடிக்கு தேவை தண்ணி கிடையாது, செடிக்கு தேவை ஈரப்பதம். அந்த ஈரப்பதம் இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் சொதன்னு போட்டு சேரு மாதிரி அதை வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. மேம், ஈரப்பதம் அப்படின்னா இப்போ நம்ம மேலே தண்ணி ஊற்றினா தானே மேம் அது ஈரமாக இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, மேலே அப்படியே தண்ணி கொஞ்சம் தேங்கி நின்னாதான் உள்ளே போகுது அப்படி சொல்லி நினச்சிப்போம். மேலே எப்போ நமக்கு ட்ரைனஸ் தெரியுதோ, கொஞ்சம் ட்ரைனஸ் தெரியும் போது நம்ம ஊற்றணும். அந்த மண் இருக்குல்ல, மண் வந்து சேறு பதத்தில் கொண்டு வந்துடக்கூடாது. ஓகே. அதாவது எப்போ நீங்கள் செடிக்கு தண்ணி ஊற்றுறதை நிறுத்தணும்னா தண்ணி மேலே தேங்கக்கூடாது. இது நான் எதுக்கு சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் ஒரு தென்னை மரம் வைக்கிறீங்க, வாழை மரம் வைக்கிறீங்க, மாங்காய் மரம் வைக்கிறீங்கன்னா அதோட கான்செப்ட் வேறு. ஏன்னா அதோட வேர் பகுதியே வந்து ரொம்ப ப்ராடாக இருக்கும். அதோட கான்செப்ட் வேறு. நம்ம தண்ணி நிற்கிற மாதிரியே வீட்டில் எல்லோரும் ஹோஸ் பயன்படுத்தி தண்ணி பாய்ச்சுவாங்க. நான் சொல்கிறது இந்த ரோஸ் செடி வீட்டில் நம்ம டெரஸ் கார்டனிங்க்கு தண்ணி மேலே சேருமா நிற்கிற அளவுக்கு ஊற்றாமல், தண்ணி நீங்கள் ஊற்றின உடனே அந்த மண் வந்து தண்ணி இழுத்துக்கும். அப்படி இழுத்துச்சா அதோட ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம இவ்வளோ நேரமாக வந்து இயற்கை உரம் எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன மாதிரி காய்கறிகள் எல்லாமே பேசணும். கடைசியாக நீங்கள் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முடிஞ்ச அளவுக்கு இப்போ நீங்கள் சென்னையில் இருக்க மக்கள் தான் இந்த ஆடியோவை கேட்டுட்ருப்பீங்க நம்புகிறேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டெரேஸ் கார்டனிங், கிச்சன், உங்களுக்கு தேவையான காய்கறிகளை நீங்களே வளர்க்க கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. அதனால் உங்களுடைய ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். உங்களோட இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, நம்ம சம்டைம் ரொம்ப பேர்ன் அவுட் ஆகிடுவோம், இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கல்டிவேட் பண்ண பாருங்கள். நான் சொன்ன இந்த குட்டி குட்டி டிப்ஸ்லாம் பயன்படுத்தி நீங்களே செய்ய பாருங்கள். இதெல்லாம் முடியாது அப்படின்னும் பொழுது சில டிப்ஸ்லாம் நாங்கள் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் நிச்சயமாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஹெல்த்து நல்லாயிருக்கும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஸோ நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களோட ஃபேமிலியும் ஹெல்த்தியாக இருக்கும். கடைசியாக பெண்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். பெண்கள் பொதுவாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தன்னுடைய ஹெல்த்தை தான் சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த குடும்பத்தை பார்த்துக்கணும். காலையில் கேட்டால் சாப்பிடாம ஆஃபீஸ் போயிட்டுன்றது, 9 மணிக்கு சாப்பிட வேண்டிய பிரேக்ஃபாஸ்ட்டை 10-10:30க்கு சாப்பிட வேண்டியது. உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்காக நீங்கள் ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. உங்களோட ஹெல்த்தை ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா தான் உங்கள் குழந்தைங்கள, உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேர்ள்ஸ் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஹெல்த்து, உங்கள் எனர்ஜிக்கு நீங்கள் நிறைய ஃபுட்டை எடுத்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. ஸோ நீங்கள் நல்லா இருந்தால் தாங்க உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டுடே மேம். நீங்கள் நிறைய விஷயங்கள் எங்கள்கிட்ட சொல்லியிருந்தீங்க. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. இதுவரை இயற்கையோடு இயைந்து வாழ்வோம் நிகழ்ச்சியில் வேளாண் பொறியியல் துறை உதவி பேராசிரியை ஃபிசா சலீம் அவர்களுடன்
நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ராஜஸ்ரீ.